ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் பிளேட் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் டேஸ்டியான பொரியல் ரெசிபி, அதாவது கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யறதா நம்ம பார்க்க போறோம். கத்திரிக்காவே சாப்பிடாதவங்க கூட நீங்க இந்த மாதிரி ஸ்டைல்ல செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வேணானே சொல்ல மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில கொஞ்சம் தாராளமாவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நான் இன்னைக்கு 200 கிராம் அளவு கத்திரிக்காவை நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வாஷ் பண்ணிட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி செய்யறதுனால இதோட டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும். இதை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதும் இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு, 3/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நான் இன்னைக்கு ஒரு பெரிய ஆனியனை நல்லா பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 10லேருந்து 15 பல்லளவு பூண்டை பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 பழுத்த தக்காளியை மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அரைச்ச தக்காளியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கி வரணும். இப்போ நல்லா வதங்கி வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதையுமே கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ண கத்திரிக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. குக் பண்ணி எடுத்தா ஒரு சூப்பர் டேஸ்டியான கத்திரிக்காய் பொரியல் ரெடி. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.